ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. வெல்கம் டு அவர் சேனல். இந்த உலகத்திலேயே தாங்கிக் கொள்ள முடியாத சில தருணங்கள் ஒரு சில கணவன் மனைவிக்கு நடக்கும். அது என்னன்னா, தாம்பத்தியம் நடந்துட்டு இருக்கும்போது பழைய காதலை திங்க் பண்றது. இந்த மாதிரி ஆட்களுக்கு கிடைக்கிற துணையெல்லாம் கண்டிப்பா அன்லக்கி தான். ஏன்னா இவங்க பல கனவுகளோட திருமணத்தை பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்களோட வாழ்க்கை துணை இந்த மாதிரியான நவீன முறையில ஏமாற்றத்தை கொடுத்துருவாங்க. கணவனாலேயோ மனைவியாலேயோ தாம்பத்தியத்தின் போது இவங்க நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியாது. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் லவ்வால பாதிக்கப்பட்ட ஒரு 60% பொண்ணுங்க இந்த வேலையை அதிகம் பாக்குறாங்களாம். இன்னும் சில பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கணவன் மேல மரியாதை வச்சு புடிச்சு போய் தான் திருமணமே பண்ணிருப்பாங்க. ஆனாலும் தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையின் போது முன்னாள் காதலனுடைய கற்பனைகளால குழம்பி தவிக்கிறாங்க. இதனால குற்ற உணர்ச்சி ஏற்பட்டாலும் காதலனுடைய கனவு சிறையில இருந்து வெளிவர முடியல. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவன் எல்லா விதத்திலையும் எல்லாம் கொடுத்தாலும் ஏதோ ஒரு வெறுமை துரத்துது. என்னுடைய முன்னாள் காதலனுடைய கற்பனைகளை நிறுத்த முடியல. உளவியல் ரீதியா பார்க்கும்போது இவங்க கணவர் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவங்க கணவர் இவங்களுக்கு திருப்தியே கொடுக்கல. அக்கறை, அன்பு, திருப்தி இது மூணையும் ஒரு கணவன் கொடுத்துட்டானா 100% ஒரு பொண்ணு தாம்பத்தியத்துல பழைய காதலை திங்க் பண்ணவே மாட்டா. பெண் புத்தி பின் புத்திம்பாங்க. இப்ப சொன்ன மூணுல எதையாவது ஒண்ணு இழக்கும் போதுதான் இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமோன்னு பொண்ணுங்க சிந்தனை மாறும். மேலும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல உரையாடல், கான்வர்சேஷன் இருக்கணும். அந்த கான்வர்சேஷன் நல்ல சுவாரஸ்யமா இருக்கிற பட்சத்துல பொண்ணுங்க இதுவே நம்மளுக்கு போதுங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. சமீபத்துல வட மாநிலத்துல ஒரு நியூஸ் வந்துச்சு. திருமணமான மனைவி தாம்பத்தியத்தின் போது முன்னாள் காதலன் பெயரை சொல்லி சொல்லி உச்சமடைஞ்சிருக்காங்க. கணவர் ஒரே நாளே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு தன்னை மறந்துதான் இதை செஞ்சிருக்கு, வேணும்ட்டே சொல்லல. இது ஒரு புறம் இருக்க, திருமணத்துக்கு அப்புறம் சில பொண்ணுங்க கணவருக்கு ஏதாவது எக்ஸ் லவ் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் தாம்பத்தியம் நடக்கும்போது கணவர் அந்த பொண்ணுக்கு இது திங்க் பண்றாரோன்னு இதுங்க கிரிமினலா யோசிக்கிறது. இந்த மாதிரி கோஷ்டிகளும் இருக்காங்க. ஆக மொத்தம் திருமண வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குங்க. சோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, திருமணத்துக்கு முன்னாடியே குறைஞ்சது 6 மாசமாவது நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் தான் முழு சம்மதத்தோட திருமணம் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.